அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 30 கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கவிமணி தேசிக விநாயகனார். இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனாரினுடைய மலரும் மாலையும் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று எது? கீழ்கண்டவற்றில் ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலகேசி. சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி இந்த மூன்றுமே ஐம்பெருங்காப்பியங்கள். நீலகேசி என்பது ஐஞ்சிறுகாப்பியம். மூன்றாவது கேள்வி, சித்த மருத்துவத்தில் எதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது? சித்த மருத்துவத்தில் எதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. மூலிகை, உலோகம், தாது பொருட்களில் இருந்து சித்த மருத்துவத்தில் மருந்து தயாரிக்கப்படுது. நான்காவது கேள்வி, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3. மருந்தினால் குணமாகக்கூடிய நோய்கள் ஒரு வகை. எந்த மருந்து கொடுத்தாலும் குணமாகாத நோய்கள் இன்னொரு வகை. மூணாவது பார்த்தீங்கன்னா வெளித்தோற்றத்தில் அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாகவே உட்புறத்தில் குணமாகாமல் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய நோய்கள் இன்னொரு வகை. ஐந்தாவது கேள்வி, மனித மூளை எத்தனை பகுதிகளை கொண்டது? மனித மூளை எத்தனை பகுதிகளை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3. மனித மூளை பார்த்தீங்கன்னா உள்மூளை, நடுமூளை, பின்மூளை என்று 3 பகுதிகளை கொண்டது. ஆறாவது கேள்வி, மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுஜாதா. சுஜாதாவினுடைய இயற்பெயர் ரங்கராஜன். ஏழாவது கேள்வி, வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பார் என்ற வரியை கூறியவர் யார்? வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பார் என்ற வரியை கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சித்தர்கள். எட்டாவது கேள்வி, கவிமணி தேசிக விநாயகம் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? கவிமணி தேசிக விநாயகம் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 36 ஆண்டுகள். கவிமணி தேசிக விநாயகம் பார்த்தீங்கன்னா குமரம் மாவட்டம் தேரூரில் பிறந்திருக்காங்க. 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணி செஞ்சுருக்காங்க. ஒன்பதாவது கேள்வி, சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எது? சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலகேசி திரட்டு. நீலகேசியினுடைய அடைமொழி பெயர் தான் நீலகேசி திரட்டு. இந்த நீலகேசி பார்த்தீங்கன்னா குண்டலகேசிக்கு எதிராக பாடப்பட்டது. தமிழில் எழுதப்பட்ட தருக்க நூல் எதுன்னு கேட்டாலும் நீலகேசி தான். 10வது கேள்வி, உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று எது? உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சர்க்கரை நோய். உடல் எடை அதிகரிக்கிறதுனால நமக்கு சர்க்கரை நோயும் இரத்த கொதிப்பும் வரும். 11வது கேள்வி, எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இந்த எச்சம் பார்த்தீங்கன்னா பெயரெச்சம், வினையெச்சம் என்று 2 வகைப்படும். 12வது கேள்வி, நீலகேசி கூறும் பிறவி துன்பங்களை நீக்கும் 3 மருந்துகளில் பொருந்தாதது எது? நீலகேசி கூறும் பிறவி துன்பங்களை நீக்கும் 3 மருந்துகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நல்லறம். இந்த நற்காட்சி, நல்லொழுக்கம், நல்லறிவு இந்த 3மே நீலகேசி கூறும் பிறவி துன்பங்களை நீக்கக்கூடிய 3 மருந்துகள். 13வது கேள்வி, நிழல் இகழும் என்ற சொல்லின் பொருள் என்ன? நிழல் இகழும் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒளி பொருந்திய. உபசமம் என்ற சொல்லின் பொருள் அடங்கி இருத்தல். கூற்றவா என்ற சொல்லின் பொருள் பிரிவுகளாக. ஓர்தல் என்ற சொல்லின் பொருள் நல்லறிவு. 14வது கேள்வி, எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை நம் மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்? எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை நம் மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 90 நிமிடம்.
மனிதன் அவனுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா 20 வருடங்கள் தூங்கிட்டு இருக்கான். 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். 15வது கேள்வி, தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, உணவு. 16வது கேள்வி, என் இனிய எந்திரா என்ற நூலை எழுதியவர் யார்? என் இனிய எந்திரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சுஜாதா. சுஜாதா பார்த்தீங்கன்னா என் இனிய எந்திரா, தலைமைச் செயலகம், மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் என்ற நூல்களை எழுதியிருக்காங்க. 17வது கேள்வி, பெயரை கொண்டு முடியும் எச்சம் டேஸ் எனப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் பார்த்தீங்கன்னா தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என்று 2 வகைப்படும். வினையச்சம் என்பது வினையை கொண்டு முடியும் எச்சம், வினையச்சம். இந்த வினையச்சம் பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் என்று 2 வகைப்படும். 18வது கேள்வி, மனித மூளையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை. மனித மூளையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி, ட்ரில்லியன். மனித மூளையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அதில் 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது. 19வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எளிதில் மனதில் பதிதல் என்னும் பொருளை தரும் உவமை தொடர் எது? கீழ்கண்டவற்றில் எளிதில் மனதில் பதிதல் என்னும் பொருளை தரும் உவமை தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பசுமரத்தாணி போல. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்பது எதிர்பாராத நிகழ்வு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மை. 20வது கேள்வி, நீலகேசியானது கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது? நீலகேசியானது கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 10. நீலகேசி 10 சருக்கங்களையும் 894 விருத்தப்பாக்களையும் கொண்டது. 21வது கேள்வி, நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் எவை? நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம், இந்த 3மே நடைமுறையில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள். 22வது கேள்வி, கீழ்காணும் சொற்களில் வினையச்சம் எது? கீழ்காணும் சொற்களில் வினையச்சம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, படித்து. படித்த என்பது பெயரச்சம். சிறிய என்பது குறிப்பு பெயரச்சம். எடுத்தனன் உண்டான் என்பது முற்றெச்சம். 23வது கேள்வி, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகிய தன்னிச்சையான செயல்களை செய்யும் உறுப்பு எது? இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகிய தன்னிச்சையான செயல்களை செய்யும் உறுப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, முதுகெலும்பு. 24வது கேள்வி, கவிமணி தேசிக விநாயகத்தின் மொழிபெயர்ப்பு நூல் எது? கவிமணி தேசிக விநாயகத்தின் மொழிபெயர்ப்பு நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உமர்கய்யாம் பாடல்கள். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, இந்த 3மே பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகத்தினுடைய கவிதை நூல்கள். உமர்கய்யாம் பாடல்கள் என்பது அவருடைய மொழிபெயர்ப்பு நூல். 25வது கேள்வி, ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஸ் எனப்படும். ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் டி, முற்றெச்சம். 26வது கேள்வி, ஹெப்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. ஹெப்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மூலிகை. சிறுதானியங்கள்லாம் இங்கிலீஷில் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நுண்ணுயிர் முறி என்பது ஆன்டிபயோட்டிக். மரபணுனா ஜீன். 27வது கேள்வி, யாருக்கு முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம்? யாருக்கு முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மனிதர்கள். 28வது கேள்வி, மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் யார்? மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் சி நடன கலைஞர். இந்த பட்டய கணக்கர்கள், இந்திய ஆட்சிப்பணிக்கு படித்தவர்கள், கணக்கு ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் மூளையினுடைய இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29வது கேள்வி, நோய் நாடி நோய் முதல் நாடு என்று கூறியவர் யார்? நோய் நாடி நோய் முதல் நாடு என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருவள்ளுவர். 30வது கேள்வி, மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது? மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி 800 மில்லி லிட்டர் குருதி தேவைப்படும். நெக்ஸ்ட் வீடியோவில் 8th புக் பேக் பார்க்கலாம். தேங்க்யூ.